அவல் வச்சு சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு 1 கப் அவல் எடுத்துக்கோங்க, 3/4 கப் ஜாகரி, 1/4 கப் மூங் தால், கேஷ்யூ அண்ட் ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஒரு கப்பில் அவல் எடுத்துக்கிட்டு அதை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி அந்த டிப்ரிஸ் எல்லாம் போயிட்ட பிறகு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி மூங் தாலையுமே வாஷ் பண்ணி ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 கப் மில்க் அண்ட் 1 கப் வாட்டர் சேர்த்து நல்லா 3 to 4 விசில்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வெள்ளைப்பாகு எடுக்க போகிறோம். இதுக்கு கம்பி பதம்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் வெல்லம் கரையிற அளவுக்கு சும்மா 1/4 கப் தண்ணியில் வெல்லத்தை கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பேன் சூடானதும் நல்லா தாராளமாக நெய் விட்டு ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டு அதில் வந்து முந்திரி ஏலக்காய் நல்லா வந்து பொன்னிறமாக வறுபட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் ப்ரெஷ் குக் பண்ண அந்த மூங்கால் மிக்சரை சேர்த்து அது கூடவே அவளையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கட்டிப்படாமல் நல்லா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்க ஜாகரியை வந்து நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம். அதையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சி வரும். அவ்வளோதாங்க, உங்களோட போகா சக்கரை பொங்கல், அதாவது அவல் சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. எப்பவுமே ஒரே மாதிரி அரிசியில் செஞ்சு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சிமிலராக தான் இருக்கும் அண்ட் ரொம்ப ஹெல்த்தியுமே கூட. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.